அன்பு செல்லுமே, என்னை ஏன் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ பார்க்கிறாய், ஆனால் உன் மனதிற்குள் 1000 கேள்விகள், விடை தெரியாத கேள்விகள். உன் கண் மட்டும் என்னை பார்க்கிறது, உன் மனம் முழுவதும் அந்த கேள்விகளை சுற்றி கொண்டு விடைகளுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதான். மனதில் கேள்விகள் இருக்குமே தவிர பதில் எதற்குமே இல்லை. கேள்வி மட்டுமே நிறைந்திருக்கிறது. பதில் சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். உனக்கு என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் நாம் இப்படியே இருக்கிறோமே. நம் கூட வந்தவர்கள், நம் முன் சென்றவர்கள், நம் பின் வந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் எந்த இடத்தில் நின்றேனோ அதே இடத்தில் நின்று கொண்டு யாரெல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்று வேடிக்கை மட்டுமே பார்க்கிறேனே சாயி. என் வாழ்க்கையில் மாற்றம் என்று ஒன்று இதுவரை வந்ததே கிடையாது. நீங்கள் நன்றாக தான் எல்லாம் சொல்கிறீர்கள், ஆனால் எதையும் நீங்கள் செய்வது போல் தெரியவில்லையே என்று என்னிடம் கவலையாக கேட்கிறாய். என்னிடம் கேள்வி கேட்க தெரியும் உனக்கு, உன் வாழ்க்கையிலும் அதே மாதிரி விடையையும் கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். வாழ்க்கை என்பது கேள்விகளை நிறைந்ததுதான், ஆனால் பதிலை கண்டுபிடிப்பது நம் கையில் தான் உள்ளது. உன்னுடன் வந்தவன் உன்னை தாண்டி மேலே ஏறிவிட்டான் என்று கவலைப்படாதே. அவன் முயற்சி செய்தான், அவன் ஏறினான். அதே போல் அதை விடவும் நீ முயற்சி செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் இப்பொழுது தேவைப்படுவது முயற்சிதான். சில பேர் முயற்சி செய்வார்கள், ஆனால் தோற்று விடுவார்கள். ஆனாலும் விடாமல் முயற்சி செய்து கொண்டே ஜெயித்து விடுவார்கள். உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செய், நிச்சயமாக ஜெயிப்பாய். ஒரே இடத்தில் நிற்பதினால் வாழ்க்கை ஒன்றும் உன் கூடவே நின்று விடாது. வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். அது பின் நீ ஓடுவதும் நின்று கொண்டே இருப்பதும் உன் கையில் தான் உள்ளது. சாப்பாடு வேண்டுமென்றால் அதை சமைத்தால்தான் நாம் சாப்பிட முடியும். அதுவே சாப்பாடு அப்படியே இருந்தால் நாம் எப்படி சாப்பிட முடியும்? அதை சமைத்து அதில் சில ருசியான பொருட்களை சேர்த்தால் தானே சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். உன் வாழ்க்கையிலும் ருசியை சேர்க்க உனது முயற்சி தேவைப்படுகிறது. உன் முயற்சியை நீ உன்னுடைய வேலையில் செய்தால், உன் வாழ்க்கையில் எடுத்து வைத்தால், உன் வாழ்க்கையும் அந்த உணவை போல் ருசியாக இருக்கும். மற்றவர்களும் உன் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படும் அளவிற்கு உயரத்திற்கு நீ அடையலாம். யாரை பார்த்தும் கவலைப்படாதே. இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் வீணாக போயிட்டார்கள் என்று நினைக்காதே. யாரையும் பார்த்து உன்னை நீ குறைவாக எடை போட்டுக் கொள்ளாதே. தெய்வம் என்பது எல்லாரையும் சமமாக தான் பார்க்கிறது. ஏழை பணக்காரன் என்று ஒரு பொழுதும் பிரித்து பிரித்து பார்ப்பது கிடையாது. அவனவன் செய்த கர்மாவின் பலனால் அவனவன் வாழ்க்கை நன்றாகவும் இருக்கிறது, இல்லை என்று வீணாகவும் போகிறது. எல்லாம் அவன் செய்யும் முடிவுதானே தவிர நம் எதையும் திட்டம் திட்ட முடியாது. கடவுள் உன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையை ஒன்றே ஒன்று கேட்கிறார், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும். உன் வாழ்க்கை ருசிக்க தன்னம்பிக்கையாக இரு, விடாமுயற்சி செய். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றியை பார்ப்பாய்.